மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உதயநிதி ஸ்டாலினுடைய எதிர்காலமும் ஸ்டாலின் அவருடைய கனவையும் இன்று நிறைவேற்ற இருப்பதாக திமுகவின் கொத்தடிமைகள் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று 3 மணிக்கு தமிழகத்தின் அமைச்சரவை மாற்றி அமைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன 6 மாதங்களாக பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கப்பட்ட ஒரு செய்திதான் இந்த அமைச்சரவை மாற்றம். இந்த அமைச்சரவை மாற்றம் ஏன் பலமுறை பேசப்பட்டு நாளைக்கு செய்கிறார்கள், 22ஆம் தேதி செய்கிறார்கள், 3ஆம் தேதி செய்கிறார்கள், 27ஆம் தேதி அப்படின்னாங்க. அதன் பிறகு இல்லை ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி பரபரப்பாக யார் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னா, திமுகவினுடைய ஊதுகுழலாக தமிழ்நாட்டில் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுகவினுடைய அடிமை ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் பேசினார்கள். அப்படிதான் உசுப்பேத்தி விடுறது. ஏன்னா உதயநிதி துணை முதல்வர் ஆகிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நமக்கே தெரியலையே அப்படின்னு அவர் ஒவ்வொரு நாளும் என்னடா இது துணை முதல்வர்னு வேற சொல்றாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றே விளையாட்டுத்துறையில நம்மளால ஒன்றுத்தையும் சாதிக்க முடியல. தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் எண்ணற்ற விளையாட்டுகள் இருக்கிறது. அது என்ன விளையாட்டுன்னே நமக்கே தெரியல. ஏன்னா நம்ம அந்த கிராமத்து பக்கம் போயிருந்தாலோ இல்லை அந்த விளையாட்டு மைதானத்து பக்கம் போயிருந்தாலோ தானே நமக்கு தெரியும். அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் என்ன அப்படின்னு கூட தெரியாது. ஆனால் நான் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு அவர் பெருமை பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பெருமை மிக்க தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் திடீர்னு நம்மளை துணை முதல்வர்னு வேற சொல்கிறாங்க. திடீர்னு அந்த துணை முதல்வர் வேற கொடுத்துட்டா இதை வேற எப்படா சமாளிக்கிறதுன்னு தெரியாத அவரே வந்துட்டு நெஞ்சில தண்ணி இல்லாத கதகதத்து நின்றுட்டு இருந்தா கூட அவருடைய மனசு குளிர வைக்கிறதுக்காக பேசுற இந்த ஊடக கொத்தடிமைகள் இருக்காங்க இல்லையா, இந்த ஊடக கொத்தடிமைகள் ஊதுகின்ற சங்குதான் இந்த 6 மாசமா தொடர்ந்து இன்னைக்கு ஆயிடுவாரு, நாளைக்கு ஆயிடுவாரு, அடுத்த மாசம் 1, அந்தாண்ட மாசம் கடைசி, அடுத்த மாசம் 1, இல்லை இந்த மாசம் கடைசி, இப்படியே சொல்லி 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 தமிழ்நாடு முழுவதும் உதயநிதி துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்துட்டு 6 மாதங்களுக்கு முன்பே ஆரம்பிச்சு அதை மக்கள் மனதில் பெருமளவு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இந்த கொத்தடிமை ஊடகங்கள். ஏன்னா இதெல்லாம் கொத்தடிமை ஊடகங்கள் தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு திமுகவினுடைய புகழ் பாடுவதை தவிர அவர்களுக்கு வேற வேலை கிடையாது. திமுக செய்கின்ற ஒரு அநியாயத்தை அந்த கொத்தடிமைகள் எங்கன்னா பேசியிருந்தா நீங்க காட்டுங்க. அவங்க உண்மையிலே பொது நல ஊடகம், நான் கொத்தடிமைன்னு அவங்கள சொல்றத தப்புன்னு நான் அதை திரும்ப வாங்கிக்கிறேன். ஏன்னா இந்த திமுகவுடைய ஜால்ரா ஊடகங்கள் எல்லாமே திமுக செய்யற அநியாயத்தை கூட நியாயப்படுத்தி அதற்கு ஒரு முட்டை கொடுத்து தான் பேசுறத நான் கேட்டிருக்கிறேனே தவிர நேரடியாக திமுக செய்தது இது மிகப்பெரிய குற்றம், இந்த இடத்தில் திமுக நியாயமாக செயல்படவில்லை என்பதை ஒரு இடத்துல கூட பேசுறதுக்கு எந்த ஊடகமும் தயாரா இல்லை. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பொதுவான இடத்துல நின்று பேசுறோம். தமிழ்நாட்டில் ஒரே நாள், இந்த நாள் இன்றைக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி, நேற்று செப்டம்பர் 28ஆம் தேதி, ஒவ்வொரு நாளும் காலத்தின் ஏடுகளை புரட்டி பாருங்க. இந்த காலத்தின் ஏடுகளை நீங்கள் புரட்டுகின்ற இடத்துல இந்த நாள்ல இந்த இடத்துல தமிழ்நாட்டில் எந்த கொலையும் நடக்கல அப்படின்னு ஒரு செய்தியை நீங்க காட்டிடுங்க பார்க்கலாம். செய்தித்தாள்களை புரட்டினால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுதான் பிரதான செய்தி. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியின் கீழ் நம்ம வாழறோம் அப்படிங்கிறத கண்டிப்பா மக்கள் சிந்திக்கிறோம். இந்த ஆட்சியை நடத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய பரம்பரை அரசியல்வாதிகள் தேவையில்லை. சாமானியமா ரோட்ல குப்பை பொறுக்கிறவங்க கூட இந்த ஆட்சியை நடத்திட்டு போக முடியும். ஆனால் ஜனநாயகத்தின் பால் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி, மக்களுக்கான பாதுகாப்பு மிக்க ஆட்சி, மக்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கணும் அப்படின்னா இந்த திமுக அதிமுகவில் கொடுக்க முடியுமானா ஒருவாதம் கொடுக்க முடியாது. இதற்கு ஸ்டாலின் போன்ற ஒரு முதல்வரும் தேவையில்லை. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் போன்ற ஒரு துணை முதல்வரும் தேவையில்லை. சாதாரண குப்பை பொறுக்கிறவங்க கூட இந்த ஆட்சியை செய்துட்டு போக முடியும். கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி செய்தது. அதிமுக ஆட்சியில் என்னென்ன நேர்மையை நம்ம கண்டுட்டோம். அதிமுகவின் ஆட்சி மாற்றத்தை எதற்கு மக்கள் கொண்டு வந்தார்கள்? 2021 அதிமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி செய்தது. அதில் 5 ஆண்டுகள் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார்கள். கடந்த 4.5 ஆண்டுகள்
எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தார். ஆனால் அந்த ஆட்சியில மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் ஒன்றுமே இல்லை. ஆகையால இந்த ஆட்சியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள். 10 ஆண்டுகள் இல்லாமல் இருந்த நீங்கள் அதிகாரம் பெற்றீர்கள். அப்படிப்பட்ட நீங்க அதிகாரத்துக்கு வந்து அதிமுக 10 ஆண்டுகள்ல செய்யாத சாதனைய, அதிமுக 10 ஆண்டுகள்ல மக்களுக்கு இழைத்த அநீதிகளை எதை நீங்கள் மாற்றினீர்கள்? நீங்கள் வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ன? தமிழ்நாட்டில் மாற்றம் என்ன? கொலை கொள்ளை என்பது இரட்டிப்பாக அதிகரித்து விட்டது. மதுக்கடையின் வருமானம் அதிகரித்து விட்டது. மின்சார கட்டணம் இரட்டிப்பாக அதிகரித்து விட்டீர்கள். நீங்கள் மக்கள் மீது பெருமளவு வரி சுமையை திணித்து விட்டீர்கள். பத்திரப்பதிவு துறையில மட்டும் நீங்கள் செய்கின்ற அந்த கொள்ளை வந்துட்டு மக்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா இருக்கிறது இப்போ தமிழ்நாடு அரசு 2 துறைகளை நம்பிதான் இயங்குது. ஒன்று மது, இன்னொன்று பத்திரப்பதிவு துறை. இந்த 2 துறையும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா உங்களால் இந்த ஆட்சியவே நடத்த முடியாதுங்கிற நிலை நமக்கு நல்லாவே தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் எத்தனை மாற்றங்கள் நீங்கள் அமைச்சரவையில் கொண்டு வந்தாலும் மக்களுக்கு எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. உதயநிதி துணை முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக மாற்றப்படுகின்ற அமைச்சரவை. அதே போன்று நேற்று ஜெயிலில் இருந்து வெளியே பெயில்ல வந்த செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும், அதற்காக மாற்றப்படுகின்ற அமைச்சரவை. இது 2 தான் அமைச்சரவை மாற்றத்தின் நோக்கமே தவிர இதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. இந்த அமைச்சரவையை பற்றி மக்கள் சிந்தித்தா காரி துப்பிடுவாங்க. யாருக்காக எதற்காக இந்த அமைச்சரவை மாற்றம் என்பதை மக்கள் சிந்திச்சா காரி துப்பிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றவாளி 15 மாதங்கள் சிறையில் இருந்து பிணை கொடுக்க மறுத்த நீதிமன்றங்கள். அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி பிணையில வெளியே வந்த அடுத்த நாளே தமிழ்நாட்டில் அமைச்சர் ஆகிறார் அப்படின்னா இது அமைச்சரவையா இருக்குமா? இது ஒரு நேர்மையான அமைச்சரவையா இருக்குமா? அதுவும் மீண்டும் அவர் மின்சாரத்துறை அமைச்சராக பதவி ஏற்க இருப்பதாக பரபரப்பாக பேசப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களின் அதிகாரத்தை பறித்து ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்கார கூட்டம் தமிழகத்தில் சூறையாடுகிறது. இதற்கு தமிழக மக்கள் 1500 பெற்றுக்கொண்டு நாம் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை கூட அறியாமல் அவர்கள் செய்கின்ற அந்த ஒரு நாள் தவறால் 5 ஆண்டுகள் மீண்டும் மீண்டும் இந்த புதை குழியில் இந்த மக்கள் விழுந்து கிடக்கிறார்கள். சிந்தியுங்கள் அன்பு உறவுகளே. இந்த அமைச்சரவை மாற்றத்தால் உதயநிதி துணை முதல்வர், செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரத்துறை அமைச்சர், இது 2 மாற்றத்தை தவிர இந்த அமைச்சரவை மாற்றத்தால் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு ஏற்றமும் கிடைக்கப் போவதில்லை. அப்படி ஏதாவது ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் இந்த கருத்துரை பகுதியில தயவு செய்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.